நிறைய லேப்டாப் என் கையில் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூன்னு எட்டுன்னு வரதில் மெயினாக சொல்கிற இஷ்யூ என்னன்னாக்க ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் இட்டிருந்தோம். திடீர்னு ஆன் பண்ணால் ஆன் ஆகலை, டிஸ்பிளே வரல, டிஸ்பிளே லைன்ஸ் வருது, ஒரு ப்ளீச்சிங் மாதிரி வருது. அந்த மாதிரிங்க காரணம் என்னன்னாக்க அந்த டஸ்ட்டுங்க, ரஸ்ட்டுங்க, இது போன்று ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் விட்டுருந்தா டிஸ்பிளே மட்டும்தான் இஷ்யூ வருமா, வேறு எதுவும் இஷ்யூ வராதான்னு கேட்டிங்கன்னா எல்லா இஷ்யூவும் வருங்க. ஹார்ட் டிஸ்க் டிடேஷன் வராமல் போகலாம், ஹார்ட் டிஸ்க்குள்ளே எறும்புங்க, பூச்சிங்க இந்த மாதிரி போச்சுன்னா அது கரெக்ட் ஆகலாம். மதர் போர்டு இஷ்யூ, மதர் போர்டு பர்ன் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குங்க. நிறைய ட்ராக்கே எரிஞ்சு போச்சுன்னா ரெடி கூட பண்ண முடியாது. மதர் போர்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற காஸ்ட்டுக்கு லேப்டாப்பே மாற்றிட்டு போகலாம். அந்தளவுக்கு மதர் போர்டு காஸ்ட் வரும் ப்ரைவேட் லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா. அதே அந்த அரசு மடிக்கணினியாக இருந்தால் அது கூட மதர் போர்டு விலை குறைவாக இருக்கும், மாற்றி பயன்படுத்திக்க முடியும். எப்பவுமே எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் பயன்பாட்டில் இருக்கிற வரையும் தாங்க. மனிதனாக இருந்தாலும் இல்லை எலக்ட்ரானிக்காக இருந்தாலும் ஒன்று தாங்க. எதானா இருக்கட்டும், வண்டியாக கூட இருக்கட்டுங்க, பயன்படுத்திட்டு நம்ம அதாவது ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்க ஒரு வண்டியோ லேப்டாப்போ எதனா இருக்கட்டும், நீங்கள் பயன்பாட்டிலே வச்சுன்னுக்கிற வரையும் தான். ஒரே இடத்துல வந்து தேங்கி கிடந்தால் என்ன ஆகும்? திடீர்னு ஒரு 6 மாதம் கழித்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அது போல் தான் எலக்ட்ரானிக்கும். மனிதர்களே நடமாட்டத்தோடு இருக்கும்போது தாங்க அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஒரே இடத்துல நம்ம 6 மாதம் இருந்தோம்னாக்க திரும்ப வந்து நம்மளால் ஓட முடியுமா, நடக்க முடியுமா? இதை ஒவ்வொருத்தரும் உணர வேணும். எலக்ட்ரானிக் எதுவும் லைஃப் டைம் கிடையாது, ஒரு மெயின்டெனன்ஸும் ஒன்று அவசியன்றது எல்லோரும் உணர வேணுங்க. இது போல் உங்கள் நண்பர்களோ, உறவினர்களோ, உங்கள் குடும்பத்திலேயோ யாராவது எலக்ட்ரானிக் இது போல் மொபைலோ, லேப்டாப்போ, கம்ப்யூட்டரோ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, ஆனால் பயன்பாடு ரொம்ப குறைவாக அடையில விட்டுறாங்கனாக்கா அவங்களுக்கு பகிருங்கள் இதோடைய நிலவரத்தை. இந்த லேப்டாப்பும் அதே போல் வந்ததுதான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இல்லை. இந்த லேப்டாப்பும் மெயின் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படியே விட்டுருக்காங்க. எப்போவுமே லேப்டாப் பயன்பாடு இருக்கோ இல்லையோ வாரத்துக்கு ஒன் டைமாவது எடுத்து பயன்படுத்தணும். டஸ்ட்டெல்லாம் போகாமல் க்ளீன் பண்ணி பேக்கில் பத்திரமா வைக்கணும். ஒரு 5 மந்த் ஒன்ஸாவது கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒரு நல்ல சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு வந்து அது ஃபுல்லாக ஃபேன்லாம் க்ளீன் பண்ணி தெர்மல் பேஸ்ட்லாம் போட்டு இந்த த்ரெட்டுங்கெலாம் டைட் பண்ணி அந்த ஸ்க்ரூங்கெலாம் டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது மெயின்டெனன்ஸ், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. தெரியாதவங்க ஹார்ட் டிஸ்க்கும் அதே தாங்க. டேட்டா வந்து ஹார்ட் டிஸ்க் நம்பியே வைக்காதீங்க. ஒரு காப்பி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ்லேயோ, க்ளவுட் ஸ்டோரேஜோ, இல்லை எக்ஸ்டர்னல் நீங்கள் ஸ்டோரேஜ் ஏதாவது அடிஷ்னலாக ஒரு 2 காப்பியை வச்சுக்கும் போது கூட ஒன்றுத்தில் கரெக்டாக ஆச்சுனாலோ, ஒன்றுத்தில் டேட்டா லாஸ் ஆச்சுனாலும் இன்னொரு காப்பி இருக்கும் உங்கள் கையில் சேஃபாக. அதனால் இதெல்லாம் உணர்ந்து உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துங்க, விழிப்புணர்வோடு எல்லோரும் இருக்கிறதுக்காக. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களில் அடிக்கடிக்க நீங்கள் பார்க்க, புதிய அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.